இந்த கொஸ்டின் குரூப் 2 2024 கேட்டது. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து குரூப் 1 2024 கேட்டிருந்தாங்க. இதோட ஆன்சர் வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன்லேயும் இல்லை. இது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார்? இந்த கொஸ்டினில் வந்து ஏ கம்பேர் பண்ணி தான் பிங்கிறவர் 20% அதிகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா A/B ஈக்குவல் டு ஏ கம்பேர் பண்ணி தான் பிஏ கொடுத்தனால ஏங்கிறத 100% சொல்லி எடுத்துக்கிறணும். இப்போ ஏயை விட பிங்கிறவர் 20% அதிகனால இப்போ 100 + 20 120% அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டின் வந்து இதை வந்து நம்ம எழுதிக்கிறணும். இப்போது வந்து ஏங்கிறவர் வந்து ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் முடிக்கிறாரா? இந்த 7.5ங்கிறது கலப்பு பின்னத்தில் இருக்குது. அதை நம்ம வந்து நார்மல் பின்னத்துக்கு நம்ம மாற்றிக்கிறணும். இப்போ 7 1/2ங்கிறத 7 2 14 14 + 1 15/2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறணும். இப்படி இருந்தால் தான் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஏங்கிறவர் வந்து ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் முடிக்கிறாருன்னா இப்போ ஏயோட திறமைங்கிறது 1 மணி நேரத்தில் இவர் வந்து 100 மரம் நட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி பிங்கிறவர் வந்து 1 மணி நேரத்தில் அவரால் 120 மரம் நட முடியும். ஸோ இந்த 20% அதிக வேலைங்கிறது அதிக திறமைங்கிறது என்ன அப்படின்னா இவர் வந்து 20 மரம் அதிகமாக நடுவார். ஓகேவா? இந்த சம்ம வந்து நம்ம இப்படி தான் பார்க்கணும். இப்படி பார்த்தா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த 100ங்கிறது தான் இந்த 15/2ங்கிறது. ஸோ 120 என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ ஏங்கிறவர் 1 மணி நேரத்துக்கு 100 மரம் நடுறாரு அப்படி நட்டால் இவர் வந்து 15/2 மணி நேரத்தில் வந்து அந்த வேலையை முடிச்சிடுவார். அதே பிங்கிறவர் 1 மணி நேரத்தில் 120 மரம் நட்டார்னா எத்தனை மணி நேரத்தில் வேலை முடியும்? இப்போ 100ங்கிறது 120 கூடுது. அப்போ இங்கே வந்து ப்ளஸ் சைனு. இப்போ 100 மரத்தையே வந்து 15 மணி நேரத்தில் நடுறாரு அப்படின்னா இவர் வந்து 20 மரம் கூட நடுறாரு 1 மணி நேரத்துக்கு. அப்போ இதோட கம்மியான டைம் தானே எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து என்னென்னா மைனஸ் சைன் வரும். ஸோ இதை விட இது வந்து கம்மியாக வரும். இப்போ 100 விட 120ங்கிறது ப்ளஸ்ஸு கூடுது. இந்த 15/2 விட கண்டிப்பாக அந்த டைம் வந்து கம்மியாக போகுது. அதனால் இங்கே மைனஸ். இந்த மாதிரி ஆப்போசிட் சைன்ஸ் இருந்துச்சுன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்மாறுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ எதிர்மாறில் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்? இப்போ 100/120 அப்படி நம்ம எழுதிக்கிறணும். இப்போ 100/120 இன்ட்டு இந்த 15/2 அப்படி எழுதிக்கிறணும். 15/2. ஸோ எதிர்மாரெல்லாம் நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை அடி கொடுத்தோம்னா இந்த 0க்கு 0 அடி ஆயிரும். இப்போ 3 அடி கொடுக்கலாம். இங்கே 4 3 12, இங்கே 5 3 15. அடுத்து 2 அடி கொடுத்தோம்னா 1 2 2, இங்கே 2 10. இப்போ என்ன இருக்குது? 5 25, 5 × 5 25, 25 இங்கே இருக்க 4 எழுதிக்கலாம். ஸோ இதை அடி கொடுத்தோம்னா 6 4 24. இப்போ 6 பேலன்ஸ் 1 இருக்குங்க. அப்போ 1/4. ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இங்கே வந்து ஆப்ஷன்லேயே கிடையாது. 6 1/4 மணி நேரம்ங்கிறத பி வந்து வேலையை முடிக்கக்கூடிய மணி நேரம்ங்கிறது. நம்ம சேனலில் டைம் அண்ட் ஒர்க் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கீழே லிங்க் வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.